சிவாஜி ராவுங்கிற ஒரு பஸ் கண்டக்டர் கர்நாடக சாலைகள்ல ரொம்ப ஸ்டைலா சுத்திட்டு இருந்தாருங்கிறதும் அவரை இழுத்துட்டு வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகம் செஞ்சு இப்போ அவர் புகழோட உச்சத்துல இருந்தாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த ரஜினிகாந்துக்கும் சிவாஜி ராவுக்கும் சொல்லப்படாத சில காதல் கதைகள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போறோம். கண்டக்டர் சிவாஜி ராவோட ஸ்டைலை பார்த்து பல பெண்கள் அவரை சைட் அடிச்சிருக்காங்களா. ஆனா அப்பெல்லாம் அவருக்கு எந்த பெண் மேலையும் ஈர்ப்பு வந்ததில்லை. பெண்கள் இவரை பார்க்க இவர் பெண்களை பார்க்கன்னு வெறும் சைட்டோட நிறுத்தியிருக்காராம். ரஜினியோட முதல் காதல் மலர்ந்தது சென்னையில தான். பெங்களூர்ல இருந்து சினிமாவுக்காக சென்னை வந்தப்போ அமைஞ்ச கரையில தான் ஆரம்பத்துல ரஜினி தங்கி இருக்காரு. அங்க இருந்து அவரோட நடிப்பு ஸ்கூலுக்கு போறதுக்காக தினமும் 12B பஸ்ல ஏறி தான் போவாரா. அப்போ அதே பஸ்ல ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ரஜினிக்கு ஒரு ஈர்ப்பு உருவாகி இருக்கு. அதுக்கு பிறகு அவங்கள பாக்குறதுக்காகவே தினமும் அந்த பஸ்ல போக ஆரம்பிச்சாரா ரஜினி. சில நேரங்கள் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலாம்னு யோசிச்சா ஏதோ ஒரு பயம் வந்து தடுக்க வெறும் பார்வையோட நிறுத்திட்டு இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிப்பாங்களா, ஆனா வார்த்தைகளால பேசல. அதுதான் அவரோட முதல் இளம் காதல். அதுக்கு பிறகு ரஜினி பட வாய்ப்புகள் பக்கம் அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பஸ்ல போறத நிறுத்தி இருக்காரு. அதோட அந்த காதலும் கடந்து போயிடுச்சு. சினிமாவுக்குள்ள வந்த பிறகு சில ஹீரோயின்ஸ் மேல அவருக்கு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஆனா எதையும் பெருசா காட்டிக்கல. ஆனா நடிகை ஸ்ரீதேவியை ரொம்ப தீவிரமா காதலிச்சிருக்காரு. காரணம், ரஜினியோட முதல் சில படங்கள்ல ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அது போக அந்த காலத்துல ஸ்ரீதேவியை பார்த்து மயங்காதவங்க இருந்தாங்களா என்ன. அதே போல ரஜினியும் ஸ்ரீதேவியை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டு நேரடியா அவங்க வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டிருக்காரு. ஆனா ஸ்ரீதேவியோட அம்மா ரஜினிக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ரீதேவி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு கல்யாணம் செய்யற ஐடியா இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அதுக்கு பிறகு ரஜினியும் ஸ்ரீதேவியும் பெருசா சேர்ந்து நடிக்கலைன்னு சொல்லப்படுது. இதுக்கு பிறகு நடிகை லதா மேல ஆசைப்பட்டிருக்காரு ரஜினி. ஆனா அப்போ லதா எம்ஜிஆரோட கட்டுப்பாட்டுல இருந்ததுனால அவங்க கிட்ட ரஜினியால நெருங்க முடியல. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் ரஜினியை கூப்பிட்டு மிரட்டி கண்டிச்சதா சொல்லப்படுது. ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் சரியா தெரியல. கடைசியா ரஜினியோட வாழ்க்கையில வந்தவங்க தான் இப்போ அவர் மனைவியா இருக்கிற லதா ரஜினிகாந்த். இவங்களையும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு ரஜினி. தில்லுமுள்ளு படம் ஷூட்டிங் அப்போ சவுகார் ஜானகி வீட்டுல தான் ஷூட்டிங் நடக்குமா. அப்போ ஒரு கல்லூரியை சேர்ந்த சில மாணவிகள் ஷூட்டிங் பத்தி தெரிஞ்சுக்க இன்டர்வியூ எடுக்க அங்க வந்திருக்காங்க. அப்பதான் ரஜினியும் லதாவும் முதலா மீட் பண்ணி இருந்திருக்காங்க. பார்த்ததுமே லதாவை ரஜினிக்கு பிடிச்சு போச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது லதா YG மகேந்திரனோட மைத்துனின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டயே பேசி லதாவை சந்திக்க ஏற்பாடுகள் நடந்து ரெண்டு பேரும் பேசி காதலிச்சிருக்காங்க. இந்த விஷயம் லதா வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையும் ஆகியிருக்கு. கண்டிப்பா ரஜினிக்கு தன் பொண்ணை தரமாட்டேன்னு லதாவோட அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா லதாவோ பிடிவாதமா இருந்திருக்காங்க. ஒரு முறை ரஜினி எம்ஜிஆரை சந்திச்சப்போ அவரோட காதல் கல்யாணம் பத்தி விசாரிச்சிருக்காரு. ரஜினி தனக்கு லதா வீட்டுல பெண் தரமாட்டேன்னு சொன்னதா சொல்லவே அடுத்த நிமிஷமே எம்ஜிஆர் லதா வீட்டுக்கு போன் பண்ணி ரஜினியை பத்தி பெருமையா பேசி கண்டிப்பா அவர் பெரிய நடிகரா வருவார், அதனால தைரியமா உங்க பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவருக்கு நான் கேரண்டின்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரஜினி லதா கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ இத்தனை வருஷங்களா ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் ரஜினியோட காதல் கதைகள்.